السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقلبهم باسط ذراعيه بالوسيط. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام: لا تدخل الملائكة بيتا فيه كلب ولا صورة تماثيل أو كما قال عليه الصلاة والسلام. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய மாதம் துவங்கிவிட்டது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹு தஆலா யாரை படைக்கவில்லையானால் இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட ஒரு உத்தமர், உத்தம புத்திரர், எல்லா விதமான சிறப்பு அம்சங்களுக்கும் பேர் போன ஒரு மனிதர், எல்லா மக்களாலும் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே அவருடைய புகழை, அவரை பற்றிய புகழ் மாலையை நாம் பாடி முடிக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை. பாட பாட திகட்டவே செய்யாது. அப்படிப்பட்ட எல்லா விதமான மாண்புகளுக்கும் புகழ்ச்சிக்கும் உரித்தானவர் தான் ஒரு மனிதர். அந்த மனிதர் யார்? அப்படிப்பட்ட அந்த எல்லா விதமான புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமே சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயருக்கு அடுத்து இன்னொரு ஒரு பெயர் இடம்பெறுது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதனால நம்ம கலிமா சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஒரு அழகான ஒரு பெயரை நாம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எல்லாம் அல்லாஹ் இந்த ரபியுல் மாதத்தின் பொருட்டால் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக, நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக, நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவானாக. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக உலக ரீதியான விஷயங்கள், மறுமை ரீதியான விஷயங்கள், அதே போல நன்மை தரக்கூடிய விஷயங்கள், அதே போல உடல் ரீதியான விஷயங்கள், உடலுக்கு எது அது உகந்ததா இருக்குமோ அந்த விஷயங்கள், எது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதோ ஏற்றுக்கொள்ளாதோ அந்த விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல நாம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், மற்றொரு நம்மை மீது செய்யக்கூடிய ஹக்கு ரீதியான கடமைகள், இப்படி நிறைய விஷயங்கள். அதே போல இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா மனிதர்களை, அதாவது மற்ற வஸ்துக்களை காட்டிலும் மனிதனை அல்லாஹ் சிறப்பாக படைச்சிருக்கிறார் இல்லையா? குர்ஆனுடைய நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா மற்ற விலங்குகளை பற்றி சொல்லும்போது அதை விட மனிதனை சிறப்பாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு உலக ரீதியான ஒரு சில உலகத்தில் நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐந்தறிவு படைத்த ஜீவன்கள் மீது மக்கள் காட்டக்கூடிய ஆர்வம். அது ஆர்வமா, பிரியமா, இல்லை அதன் மீது இருக்கக்கூடிய காதலா, மோகமா,
அன்பா பாசமா அப்படிங்கிறது அது அவரவருக்கு தான் வெளிச்சம். இப்போ நம்ம எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எல்லா உயிரினங்களை பற்றியும் குறிப்பிடுகிறான். ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், அதே போல ஹின்சீர், அதே போல நாய் பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா 3 இடங்களில் மட்டும்தான் நாயை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதில் இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சூரா கஹ்ஃப், வ கல்புஹும் பாசித்துன் ஸிராஇஹி பில் வஸீத், அவர்களின் நாய் அது தன்னுடைய முன்னங்கால்களை விரித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தது. அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யுது அந்த நாய் அதாவது அந்த கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகள் உள்ள என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய முன்னங்கால்களை விரித்து கொண்டு அவர்களுக்காக வேண்டி அது என்ன செய்யுது, பாதுகாப்பான முறையில் அது உட்கார்ந்து கொண்டு இருந்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்போ நம்ம சொல்ல வர காரணம் என்ன அப்படின்னா, நாய் 5 அறிவு படித்த ஒரு ஜீவன் தான், அது ஒரு உயிரினம் தான். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு காட்டக்கூடியது, எல்லா உயிரினங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடியது. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும். இஸ்லாம் எந்த ஒரு உயிரினத்தையும் சீப்பாகவோ அருவருப்பாகவோ அல்லது அதை இந்த பூமியில் வாழ்வதற்கு அது தகுதியற்றது என்று எந்த இடத்திலும் சொல்லாது. அது அதற்குரிய ஹக்கை அது நிறைவேற்றும். வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான இடத்திலே அதற்குன்னு ஒரு காப்பகமும் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க இல்லையா, அது ஏதாவது அது இந்த இனப்பெருக்கம் செய்ய விடாமல் இருப்பது, அல்ல ஏதாவது ஒரு பாதுகாப்பான காப்பகத்தில் போய் அதை விட்டுட்டு அதை சரியான முறையில் பராமரிக்கிறது போன்ற விஷயங்கள். எல்லா உயிரினம் மீது நம்ம அக்கறை எடுத்துக்கணும், இரக்கம் காட்டணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஹதீஸ் நமக்கு இப்படியும் கூறும், இரஹமு மன் ஃபில் அர்தி வ யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியின் மீது இருக்கக்கூடிய உயிரினங்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். அப்படி இரக்கம் காட்டினால் வானில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அனைத்து உயிரினங்கள் மீது நாம் என்ன செய்யணும், இரக்கம் காட்டணும், இரக்கம் கொள்ள வேண்டும். அதுதான் மனிதாபிமானம். அதுதான் என்னது, ஒரு உயிரினத்தை நம்ம மதிக்கிறோம் என்கிற விஷயத்துக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சான்று. இஸ்லாம் எந்த நிலையிலும் எந்த ஒரு உயிருக்கும் என்ன செய்யல, அதை அறவே அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. இன்னைக்கு நிறைய அதாவது நாயின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சில அச்சுறுத்தல்கள், அபாயங்கள், ஆபத்துகள்லாம் ஏற்படுது. சமீபத்தில் நடந்த விஷயங்கள், அது டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை போன்ற நகரங்களில் நடந்த நாய் மூலமாக ஏற்பட்ட விபரீதங்கள் எவ்வளவு என்பதை குறிப்பாக இந்த 2024 இருந்து இன்று வரை அது மிகப்பெரிய ஒரு என்ன செய்கிறாங்க, லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கிறாங்க. நாய் மூலமாக ஏற்பட்ட எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, குறிப்பாக ரீசெண்டாக எத்தனை பேர் இப்போ இறந்தாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு கணக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாயின் மூலமாக ஏற்படக்கூடிய நாயை அதாவது நம்முடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லது விவசாய நிலத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாயை வளர்க்க விஷயத்தில் இஸ்லாம் என்ன செய்யலாம், தடை விதிக்கலாம். ஆனால் நாயின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். இதை முதல்ல விளங்கும். அதனால மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயினுடைய அந்த உமிழ்நீர் பட்டு விட்டால் 3 விதமான விஷயங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா பக்கவாதம் ஏற்படும். 2வது என்ன அப்படின்னா, அந்த உமிழ்நீர் பட்டு யார் மீது படுகிறதோ அவர் சுயநினைவை இழந்துடுவார். 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவர் மரணத்தை தழுவிடுவார். 3வது சொல்லக்கூடிய விஷயம் அது இன்னும் ரொம்ப ஆபத்தானது. மரணமே அவருக்கு நேரிடும், மரணத்தை அவர் தழுவார். அப்போ நாயுடைய உமிழ்நீர் எந்த அளவுக்கு அது ஆபத்தையும்
அது விபரீதத்தையும் ஏற்படுத்தி என்பதையும் நாம் என்ன செய்யணும் இந்த இடத்துல உணரும். அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு வந்து ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க, நான் ததுகுலுல் மலாயிகத்து ஃபீஹி நான் ததுகுலுல் மலாயிகத்து பைத்துல் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன் தமாசீல. எந்த வீட்டில் வந்து நாய் வளர்க்கப்படுகிறதோ அல்லது எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கு மலக்குமார்கள் வருவதில்லை. நோ என்ட்ரி. அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், அதுவும் குறிப்பாக ரஹ்மத்துடைய மலக்குமார்களுடைய வருகை என்ன செய்து அங்கு தடைபடுகிறது. ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னா அப்ப நம்முடைய வீட்டுக்கு எப்படி ரஹ்மத்தும் பரக்கத்தும் வரும்? இது நம்ம எங்கேயோ சிந்திச்சிருக்கிறோமா அல்ல யோசிச்சிருக்கிறோமா? அப்ப நாய் வளர்ப்பதனால, நாய் வந்து வளர்க்கிறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்லாம் தடையாகுது. கால்நடையை பாதுகாப்பதற்காக, விவசாய நிலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாயை வளர்ப்பது தவறல்ல என்று இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் உயிருக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது அதை விட்டு நம்ம விலகி இருப்பது தான் நல்லது என்பதாக மேல்கான ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பிற உயிரின மீது நம்ம அன்பு காட்டலாம், மனிதாபிமானத்தோடு நடக்கலாம். அதே நேரத்தில் அதனுடைய எச்சம் அல்லது உமிழ்நீர் மூலமாக நமக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா அதை விட்டு விலகி இருப்பது தான் எல்லா காலத்திலும் சிறந்தது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் புரிவான கிருபை செய்வானாக.